இதனால கில்ஜிக்கு ரொம்பவே அடிபட்டுருது. அடிபட்டு மருத்துவர்கள்லாம் வந்து அவனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல அவன் ஓரளவுக்கு கியூர் ஆறான். அப்பதான் அம்புல குத்துனவன் நேரா கில்ஜியை வந்து பார்த்து அவன் கூடிய சீக்கிரம் செத்து போயிடுவான்னு நினைச்சு அவன்கிட்ட போய் பேசி, இந்த மாதிரி நான் தான் உங்களை இப்படி பண்ணேன் சித்தப்பா, நீங்க பண்றது எதுவுமே சரியில்லை, நீங்க ஏமாத்தி தான் இந்த அரியணையை அடைஞ்சிங்க, அதே மாதிரி நானும் உங்களை பண்ணி இந்த அரியணையில ஏறதுதான் என்னுடைய நோக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பான். பேசிட்டு இருக்கும் போதே அவனுடைய கழுத்தை பிடிச்சு நசுக்கி அப்படியே அலாவுதீன் கில்ஜி வந்து மகன் கூட பார்க்காம கொண்டாடுறான். பக்கத்திலேயே மனைவி வந்து தொழுதுட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப வந்து இவனுக்கு ஒரு நியூஸ் வருது. என்னன்னா, அரண்மனையில இருந்து, அதாவது சித்தோடுல இருந்து பத்மாவதி இங்க டெல்லிக்கு வந்துட்டாங்க. அவங்க கூடிய விரைவில் அரண்மனைக்கு வர போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்துருது. இதை கேட்டோம் அந்த திருநங்கை என்ன சொல்றான்னா, நான் போய் அவங்கள வரவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே மெகர்னிஷா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நீ போறது சரியா இருக்காது, நான் போறேன், நான் போய் வந்து பத்மாவதிய வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க எல்லாருமே அரண்மனைக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறமே மெகர்னிஷா வந்து அவங்களுக்கு ஆராத்தி எடுத்து அரண்மனைக்குள்ள அழைக்கிறாங்க. அழைக்கும் போது உங்களை அரண்மனைக்கு அழைக்கும் போது மெகர்னிஷா வந்து பத்மாவதிய முதலா பாக்குறாங்க. பார்த்தோன்னே அவங்க வந்து இப்ப இதான் தெரியுது ஏன் வந்து இவன் இவ்வளவு ஆக்ரோஷமா இருக்கிறான்னு சொல்லிட்டு. இவ்வளவு அழகான ஒரு பொண்ணை பார்த்தா எந்த ஆண்கள் இப்படிதான் தோணும். அலாவுதீன் மட்டும் என்ன விதிவிலக்கா என்ன, நீங்க கூடுமான வரைக்கும் அவன் கண்ணில் பற்றாதீங்க, அவன் கண்ணில் நீங்க பட்டீங்கன்னா அவன் என்ன செய்வானே தெரியாது, அப்படி ஒரு பட்ட மூர்கன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, என்னுடைய 2வது கோரிக்கையான நான் வந்து ஃபர்ஸ்ட் ரத்தன் சிங்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம். மெகர்னிஷா என்ன சொல்றா அப்படின்னு, வாங்க நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அந்த சிறைசாலைக்குள்ள கூட்டிட்டு போறான். அங்க கூட்டிட்டு போயிட்டு மெகர்னிஷாவுடைய உதவியால அந்த ரத்தன் சிங்கை வந்து இவ காப்பாத்திடுறா. காப்பாத்தின உடனே நீங்க வந்து அலாவுதீனை போய் மீட் பண்ண வேணாம், இங்க நான் சுரங்க பாதையை திறந்து விடுறேன், இது வழியா நீங்க வந்து இந்த டெல்லியை விட்டு நீங்க வெளியில போயிடலாம், நீங்க எல்லாருமே கிளம்புங்க அப்படின்னு சொல்றான். அப்பதான் இந்த ரத்தன் சிங் சொல்றான், இல்ல நான் வந்து இப்படியே போனேன்னா இது வந்து ராஜபுத்திரர்களுக்கான அவமானம், அதனால நான் போய் அலாவுதீனை பார்த்துட்டு தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிடுறான். சரின்னு சொல்லிட்டு பத்மாவதி இந்த சிறைச்சாலைக்குள்ளேயே தான் இருக்கான். ஆனா ரத்தன் சிங் மட்டும் அலாவுதீனை போய் மீட் பண்றான். ஏற்கனவே கத்தி குத்து எல்லாம் பட்டதுனால அவனால எழுந்திருச்சு நடக்கலாம் முடியல, ஒரே இடத்துலதான் உட்கார்ந்துருக்கு. போய் பார்த்து பேசிட்டு அவனை வம்பல் திட்டிட்டு வர்றான். நீ என்னடா நினைச்ச, வீட்டு பெண்ணை நீ பாத்திரலாம் நினைச்சியா, அது ஒரு நாளும் முடியாது அப்படின்னு சொல்லி, நீ செஞ்ச ராஜ துரோகத்திற்கு நீ வந்து இதுக்கான பலன்களை அனுபவிப்ப, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ரத்தன் சிங் ரொம்ப கோவமா பேசுறான். ஆனா அலாவுதீன் அப்பயும் சொல்றான், இங்க பாரு ரத்தன் சிங், நீ இப்பயே என்னை கொண்டுட்டு போயிரு, ஏன்னா இப்ப வந்து என்னால உன்னை எதுவுமே செய்ய முடியாது, ஆனா நீ நினைச்சினா உன்னால என்னை வந்து இப்பயே கொல்ல முடியும், இதுக்கு மேல நீ என்னை விட்டினா அப்புறம் என்னுடைய ருத்ர தாண்டவத்தை நீ பாப்ப, உங்களை எல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன், அழிச்சிட்டு தான் நான் மறுவேலையே பார்ப்பேன் அவன் எவ்வளவோ சொல்றான். ஆனா ரத்தன் சிங் என்ன சொல்றான்னா, ஒரு அடிபட்டு கிடக்கிற எந்த ஒரு ஆயுதமும் இல்லாத நிராயுத பாணிய கொல்றதோ அடிக்கிறதோ இல்ல துன்புறுத்ததோ ராஜ துரோகம், ராஜ நியதி கிடையாது, எங்களுக்கு அப்படிலாம் செஞ்சு பழக்கம் இல்ல, உனக்கு தான் அந்த மாதிரியான பழக்கம்லாம், அதனால நான் வந்து உன்னை இப்படியே விட்டுட்டு போறேன், ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு விரட்டிட்டு போயிடுறான். போனதுக்கு அப்புறமேட்டு மெகர்னிஷா, அதாவது ஜலாலுதீனுடைய மனைவி என்ன பண்றான்னா, ஒரு சுரங்க பாதையை திறந்து விட்டு அது வழியா நீங்க போயிருங்க, நான் இதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. உடனே கடைசியா பத்மாவதி வந்து அவளை கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்லிட்டு அவ வந்து போயிடுறா. இவ்வளவு சுரங்க பாதையோடைய இதை மூடிடுறா. உடனே நியூஸ் வந்து அலாவுதீனுக்கு வந்துருது, இந்த மாதிரி அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. ஆனா இங்க வந்துட்டு பணிப்பெண்கள் எல்லாருமே நிக்கிறாங்க, இவங்களெல்லாம் நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது அந்த 8000 பணிப்பெண்கள் வேற யாருமே கிடையாது, அங்க இருக்கு சித்தோடுல இருந்து வந்திருக்க போர் வீரர்கள், பெண்கள் மாதிரி வேஷம் போட்டுட்டு அந்த பல்லக்குல வந்திருப்பாங்க. இப்ப அவங்களுக்குள்ள பல சண்டைகள் நடக்குது. கடைசி அந்த 8000 பேருமே இங்க இறந்து போயிடுறாங்க. இந்த நியூஸ் வந்து சித்தோடுக்கும் போயிருது. இந்த மாதிரி அங்க வந்து 8000 வீரர்களுமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னோடனே இவனுக்கு ராஜாவுக்கு வந்து ரொம்பவே கோபம் வந்துருது. இனி அவனா நானான்னு பாத்துறேன்னு சொல்லிட்டு போர் முழக்கத்துக்கான எல்லா வேலையும் பாருங்க அப்படின்னு சொன்னோடனே போருக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடக்குது. ராணி கிட்ட வந்து இதுக்கு ஒரே முடிவு, அவன் இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும், இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். அப்ப ராணி சொல்றா, எனக்கு ஒரே ஒரு அனுமதி மட்டும் கொடுங்க, நாங்க வந்து சதி இறங்குறதுக்கான அனுமதி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ராஜாவும் அனுமதி கொடுத்துட்டு அவளுக்கு பொட்டு வச்சுட்டு போருக்கு கிளம்புறாங்க. போர் முழக்கமும் அடிச்சிச்சு. அங்க இருந்து அலாவுதீன் படையும் வேகமா கிளம்பி வந்துருச்சு. ஆனா அலாவுதீன் படைகள் வரும்போது வித்தியாசமான ஒரு பொருளை எடுத்துட்டு வராங்க. இதை பார்த்த உடனே
ரத்தன் சிங்கோடைய போர் வீரர்களுக்கு அது என்ன ஏதுன்னே தெரியல. இது என்ன வித்தியாசமா இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது வித்தியாசமா கொண்டு வந்த பொருளுடைய மேல ஒரு துணி போட்டு மூடி இருக்காங்க. அந்த துணியெல்லாம் எடுத்துடுறாங்க. இப்ப அந்த போர்க்கருவி மேல எண்ணெயை ஊத்தி அதுல நெருப்பை பத்த வச்சு அணுகுண்டு மாதிரி இருக்கு. அதை நேரா கோட்டை மேல விசிறி எடுக்கிறாங்க. அப்படி விசிறி எடுக்கும் போது அங்க இருக்க கோட்டை மதில் சுவர் எல்லாமே உடைஞ்சு தூள் தூள் ஆகுது. நிறைய போர் வீரர்களும் இறந்து போராக ஆரம்பிக்கிறாங்க. கீழே அதே போல மைதானத்துல போரும் நடந்துட்டு இருக்கு. பத்மாவதி அப்ப என்ன பண்றா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு வெள்ளை துணியில ராஜாவுடைய கை விரல் ரேகை ரேகை எல்லாமே வாங்கிட்டு இருக்கும் போதே அங்க போருக்கு ராஜாவும் போயிடுறாரு. போய் என்ன சொல்றாருன்னா, நீயும் நானும் மட்டும் தனியா சண்டை போடுவோம், இதுல பலாயிரம் பேர் இறக்குறதுக்கு நான் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அலாவுதீனும் ரத்தன் சிங் மட்டும்தான் சண்டை போடுறாங்க. இதுல கடைசியா ரத்தன் சிங் ஜெயிக்கிற மாதிரி தெரியுது. அப்பயும் இவங்க போர் நெறிமுறைகள் படி நேர்மையா ஜெயிக்கல. கடைசியில என்ன பண்றாங்க அப்படின்னு, ரத்தன் சிங் ஜெயிக்கிற மாதிரி தெரிஞ்சோடனே இங்க அலாவுதீனுடைய கூடவே இருப்பான் இல்லையா, அந்த திருநங்கை என்ன பண்றானா, அலாவுதீனுக்கு நேர் ஆப்போசிட்ல இருந்து அம்பு விட்டு நேரா ரத்தன் சிங்கோடைய நெஞ்சிலேயே பதிஞ்சிருது. அந்த இடத்துலயே உயிர் விட்டுறான் ரத்தன் சிங். இத அரண்மனைக்கு தெரிஞ்சிருது. அரண்மனைக்கு தெரிஞ்சோம் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, கோயில் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப போயிருக்க நம்மளுடைய போர் வீரர்கள் ஆண்கள் எல்லாருமே இறங்கணும்னே நம்ம சதி இறங்க போறோம், இதுதான் நம் கணவர்களுக்கு நாம் கொடுக்குற மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கும் போதே நியூஸும் வந்துருது. அதாவது ரத்தன் சிங் போர்ல இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜகுல பெண்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, இனிமேட்டு நம்மளுடைய மானத்தை காப்பாத்துறதுக்கு நம்ம சதி இறங்குறது சரியான முடிவுன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, நெருப்பு பத்த வைக்கிறாங்க. ஒரு பெரிய குழியில நெருப்பு பத்த வச்சு எல்லாருமே அந்த இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அப்ப அலாவுதீன் என்ன பண்றான் அப்படின்னா, எப்படியாவது பத்மாவதியோட முகத்தை பாத்தரணும்னு சொல்லிட்டு அவ்வளவு வேகமா வர்றான், சுத்தி வர்றான். ஆனா அவனால் எங்கேயுமே வர முடியல. ஒரு ஸ்டேஜ்ல கோட்டைக்குள்ள வந்துடுறான். கோட்டைக்குள்ள வந்தோடனே அங்க இருக்க ராஜகுல பெண்கள் எல்லாருமே அவன் மேல நெருப்பு அள்ளி கொட்டிக்கிட்டே இருக்காங்க. இத பார்த்தோன்னே என்ன செய்யறதுன்னு தெரியாம அங்க இருந்த போர் வீரர்கள் ஒரு ஷீல்டு மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா, அதை தடுத்து அவனை காப்பாத்தியாராங்க. அந்த அரண்மனைக்குள்ள எங்கெங்கயோ சுத்தி வருவான். ஆனா எப்படியுமே பத்மாவதிய பார்க்கவே முடியாது. கடைசியா அந்த ராஜகுல பெண்கள் கிட்டத்தட்ட 7000 பேரு அந்த நெருப்புக்குள்ள விழுந்து தன்னுடைய மானத்தை காப்பாத்திக்கிட்டது. கதை முடியுது. பத்மாவதிய இன்னமும் அந்த நாட்டுல தன்னுடைய குல தெய்வமா காக்கும் தெய்வமா இன்னமும் வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க.